ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்ட்ரீட் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8 டு 14 வரைக்கும், ஓகே, டிசம்பர் 8 முதல் 14 வரை உள்ள வீக்லி நியூஸ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தமிழில் தான் இருக்கும், இந்த நியூஸ் அனாலிசிஸ் இருக்கும். ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, காஞ்சன் தேவி. ஓகே, காஞ்சன் தேவி இவங்க வந்து இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின், ஓகே, இந்திய கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ICFRE அப்படின்னு சொல்லுவோம். இதோட முதல் பெண் தலைமை இயக்குனரா வந்து காஞ்சன் தேவி வந்து தலைமை ஏற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிஎஸ் பொறுத்தவரை முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க தான் இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தோட முதல் பெண் தலைமை இயக்குனர் சொல்றாங்க. ஓகே, இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபை அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனுக்கு வந்து முதல் பெண் தலைமை இயக்குனர் காஞ்சன் தேவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான். காஞ்சன் தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான நியூஸ். அடுத்து கல்கி சுப்பிரமணியம். ஓகே, சோ திருநர்கள் ஆர்வலர் கல்கி சுப்பிரமணியம் தேசிய திருநர்கள் சபையின் நேஷனல் கவுன்சில் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், திருநர்கள் திருநங்கைகள் அர்த்தம். ஓகே, நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனோட தெற்கு பிராந்தியத்தின் பிரதிநிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சோ தெற்கு பிராந்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா சவுத் ஓகே, தெற்கு பிராந்தியத்தின் பிரதிநிதியாக கல்கி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருநர்கள் சபையின் நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனோட தெற்கு பிராந்தியத்தின் பிரதிநிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் சொல்லிட்டு சொல்றாங்க. கல்கி சுப்பிரமணியம் இதை பாத்துக்கோங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் இயக்குனர் யார், தலைமை இயக்குனர் யார் பாத்தீங்கன்னா காஞ்சன் தேவி. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அக்ஷதா கிருஷ்ணமூர்த்தி. இவங்க பாத்தீங்கன்னா மார்ஸ் சுற்றுக்கலனை, மார்ஸ் ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இயக்கிய முதல் இந்திய குடிமக்கள், ஓகே, குடிமகள் அப்படின்னு சொல்லி இந்திய குடிமகள் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ஸோ இந்திய குடிமகள் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். அக்ஷதா கிருஷ்ணமூர்த்தி. மார்ஸ் ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஸ் சுற்றுக்கலனை இயக்கிய முதல் இந்திய பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா அக்ஷதா கிருஷ்ணமூர்த்தி இவங்க தான். அடுத்து கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டி 2023. ஓகே, பாரா கேம்ஸ், கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் வந்து 2023 எங்க புதுடெல்லியில வந்து நடைபெற இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க முதல் முறையாக. ஸோ பாத்துக்கோங்க, முதல் முறையாக கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டி 2023 புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கொஸ்டின், கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினை நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். ஓகே, பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம், இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கிய நியூஸ்ல வந்து அடிக்கடி வந்துச்சு. ஸோ இந்த ஸ்கீம்லாம் பாக்குறது எக்ஸாம் கேட்கறதுக்கு ரொம்ப உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் லான்ச்ட் பை சென்டர் அண்ட் செப்டம்பர் 17. ஓகே, செப்டம்பர் 17 has received over 21 lakh application in 2.5 months. ஸோ செப்டம்பர் 17 இப்ப டிசம்பர் ஆச்சு. ஸோ 2.5 மாசத்துல பாத்தீங்கன்னா 21 லட்சம் அப்ளிகேஷன் வந்து உள்ள வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த டேட்டா யாருக்கு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லக்கூடிய MSD அப்படின்னு சொல்ற ஒரு மினிஸ்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. The scheme aimed at supporting and providing skill upgrade training to artisan craft people. ஓகே, ஆர்டிசியன் பானை குயவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராஃப்ட் பீப்புள் அப்படின்னா அந்த இது ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க, கிராஃப்ட் அப்படின்னா பாய் இத டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டிட கட்டக்குள்ள இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஸ்கில், அவங்களோட ஸ்கில் வந்து அப்கிரேட் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட எய்ம் வந்து நல்லா பார்த்துக்கோ, இது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்கில் அப்கிரேட் ட்ரைனிங் டு ஆர்டிசன் கிராஃப்ட் பீப்புள், அவங்களுக்கு ஸ்கில் அப்கிரேட் ட்ரைனிங் கொடுக்கறது அது பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். விஸ்வகர்மா ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபார்மல் ட்ரைனிங் ஃபார் அப்கிரேட் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் ஸ்கில் அமிட் சேஞ்சிங் எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப். ஓகே, அவங்களோட எக்கனாமியை வந்து பாத்தீங்கன்னா அது சேஞ்ச் பண்றது. இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்சோ ஆஃபர்ஸ் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுனா எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த பாயிண்ட்னா உங்களுக்கு அப்படியே கேட்கலாம். ஸோ ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்றாங்க. கிரியேட்ஸ் அவென்யூஸ் ஆஃப் மார்க்கெட் லிங்கேஜ். ஓகே, மார்க்கெட் லிங்கேஜ் இவங்க வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்கு வந்து இவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து இவங்க இந்த பொருளை, இவங்க செஞ்ச பொருள் பானை செய்யறவங்க பானை செய்யறாங்க, அந்த பானையை வந்து விற்கிறதுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்றாங்க. பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் 18 ட்ரேட் அண்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து ரொம்ப கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதோட எய்ம் பார்த்துக்கோங்க. இது யாரு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இது கீழே வந்து இந்த ஸ்கீம் வந்து இதை எடுத்து நடத்துறாங்க. ஸோ அதே மாதிரி எக்கனாமி, இவங்களோட இந்த ஆர்டிசியனோட எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெயின்ஸ்ல நீங்க இருந்து எழுதிக்கலாம், மெயின்ஸ்லயே இந்த பாயிண்ட் வந்து எழுதிக்கலாம், குரூப் 1 மெயின்ஸ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா 75th இயர் ஆஃப்
யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, யூடிஹெச்ஆர் சொல்லக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் பத்தி கண்டிப்பா டிஎன்பிஎஸ்ல ஒரு கொஸ்டின் வந்து வருஷம் வருஷம் வந்து கேட்டுருவாங்க. ஸோ 1948 வந்து இந்த யூஎன்டிஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 75 வருஷம்னா 2023. ஸோ 2023 வந்து டிசம்பர் 10 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த இயர் வந்து இந்த டேட் வந்து அடிக்கடி கேட்பாங்க, ஹியூமன் ரைட்ஸ் டே. ஸோ இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கொண்டு வந்ததுனால அந்த டிசம்பர் 10. ஸோ இந்த இதான் வருஷம் வருஷம் ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகே, மனித உரிமைகள் தினம். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ல, டிசம்பர் 10. இதுமே நான் வச்சுக்கோங்க. யூடிஹெச்ஆர் அப்படின்னா என்னன்னா, குளோபல் டாக்குமெண்ட் தட் எஸ்டாப்ளிஷஸ் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சிவில் லிபர்ட்டி ஆஃப் எவ்ரி பர்சன் இன் தி வேர்ல்டு. ஓகே, அது ஒரு ஹியூமனோட ரைட்ஸையும் சிவில் லிபர்ட்டியும் கொண்டு வர்றதா இந்த யூடிஹெச்ஆரோட வேலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு டாக்குமெண்ட் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் preamble and 30 articles setting out of fundamental rights and freedom. இந்த இதுமே பார்த்துக்கோங்க, இந்த யுனைடெட் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ்ல எத்தனை ஆர்டிகல் இருக்குன்னா 30 ஆர்டிகல் வந்து இருக்கு. பேசிஸ் இதோட இதை கொண்டு வரதுக்கு என்ன பேசிஸ் பாத்தீங்கன்னா வியன்னா டிக்ளரேஷன். இதுதான் இது வரதுக்கான ஒரு முக்கிய பங்கு, முக்கிய காரணம். அண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1993 அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ப்ரொக்ளைம்டு பை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இன் பாரிஸ் 10 டிசம்பர் 1948. இதுதான் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டேவா கொண்டாடுறோம். 10 டிசம்பர் அன்னைக்கு தான் இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி சொல்ற யூஎன்ஜிஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டேவா வந்து கொண்டாடுறோம், மனித உரிமைகள் தினமா கொண்டாடுறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா இட் இஸ் ட்ரீட்டி, ட்ரீட்டி இல்ல, அது ட்ரீட்டி அப்படின்னா அது பைண்டிங், அதாவது அந்த நாடு வந்து கண்டிப்பா பண்ணி ஆகும்னு சொல்றது ட்ரீட்டி. ஆனா இது வந்து ட்ரீட்டி இல்ல. இஸ் இட் லீகலி பைண்டிங்? லீகலோ பைண்டிங் இல்ல. ஓகே, லீகலி பைண்டிங்னா நீங்க சொல்றது வந்து அந்த நாடு வந்து பண்ணி ஆகணும். ஸோ ஆனா இது இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது அப்படி இல்லை. ஸோ இது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லாவோட ஒரு பேசிஸ் சொல்றாங்க. ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாட்டி இருக்கலாம், கட்டாயம் இல்லை. ஸோ கட்டாயம் இல்லை, அதுதான் இந்த லீகாலிட்டி அப்படின்னு இதை வந்து பேசுறாங்க. ஓகே, இது வந்து இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லாக்கு ஒரு பேசிஸ் சொல்றாங்க. ஸோ இது இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாமே அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து லா வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் இது பார்த்துக்கோங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1948. இதுல 30 ஆர்டிகல் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து கிரீன் சி டர்ட்டில். ஓகே, கிரீன் சி டர்ட்டில் சொல்லிவிட்ட ஆமை வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஹார்ட் ஷெல்ட் டர்ட்டில். ஹார்ட் ஷெல்ட் அப்படின்னா இந்த ஓடு, ஸோ ரொம்ப கனமா இருக்கும் இந்த ஓடு வந்து. ஸோ லார்ஜஸ்ட் ஹார்ட் ஷெல்ட், பெரிய ஆமை. ஸோ இந்த ஓடு வந்து கனமா இருக்குன்னு சொல்றாங்க. கிரீன் சி டர்ட்டில் ஆர் ஃபவுண்ட் இன் டெம்பரேட் அண்ட் டிராபிக்கல் வாட்டர்ஸ். ஓகே, அரௌண்ட் தி வேர்ல்டு. ஸோ இந்த ரெண்டு தண்ணியில தான் இருக்கும், டெம்பரேட் அண்ட் டிராபிக்கல் வாட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இன் இந்தியா தே கேன் பி ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ வெஸ்டர்ன் ஈஸ்ட் கோஸ்ட்னா அது வெஸ்ட்னா உங்களுக்கு வந்து இது வந்துடும், இந்த குஜராத் இது வந்துடும். ஈஸ்ட்னா அசாம், பிரம்மபுத்திரா அந்த இதுல வந்துடும். ஓகே, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லட்சத்தீவு. ஸோ வெஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ நார்த் சவுத்துல இருக்காது, வந்து பாத்தோம் நார்த் சவுத் இந்த ரீஜன்ல இருக்காது, வெஸ்ட் ஈஸ்ட்ல மட்டும் தான் இருக்கும். அது போக அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லட்சத்தீவு. ஸோ 4 இடத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டர்ட்டில் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிரீன் சி டர்ட்டில் ஆர் மெயின்லி ஹெர்பிவோரஸ். ஸோ கிரீன் அப்படின்னா உங்களுக்கு பச்சை நடத்தப்போ பச்சை தாவரங்கள் கடல்ல இருக்கிறது இந்த பச்சை தாவரங்கள் மட்டும் தான் இது சாப்பிடும். ஈட் சீ கிராஸ். ஓகே, அதே மாதிரி இதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா IUCN ஸ்டேட்டஸ் வந்து என்டேஞ்சர் சொல்றாங்க, அழியக்கூடிய நிலையில இருக்கு. இது வந்து ஷெட்யூல் 1 இந்தியா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1973 கீழே ஷெட்யூல் 1 கீழே வந்து அது பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஷெட்யூல் 1 அப்படின்னா இந்த விலங்கு வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்டதுன்னு அர்த்தம், அது வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் சொல்றாங்க கிரீன் சி டர்ட்டில். அடுத்து கேங்கெட்டிக் டால்பின். உத்தரப்பிரதேஷ் வந்து ரீசெண்டா ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமலா வந்து கேங்கெட்டிக் டால்பின் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ டால்பின் ஹஸ் ஆல்ரெடி ரிகக்னைஸ் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல். தேசிய நீர் விலங்கு. ஓகே, தேசிய நீர் விலங்கு வந்து கேங்கெட்டிக் டால்பின் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் வந்து ரீசெண்டா அதோட மாநில நீர் விலங்கா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகே, இது பாத்துக்கோங்க, இது ரெண்டுமே முக்கியம். These dolphins are found in rivers like Ganga, Yamuna, Chambal, Gagarra, ராபத்தி, கேர்வா. ஸோ இந்த ரிவர்ஸ்னா இது வந்து இந்த கேங்கெட்டிக் டால்பின் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதோட கன்சர்வேஷன் ஸ்டேட் பாரு என்டேஞ்சர். இதுவுமே அழியிற தருவாயில் இருக்கிற ஒரு இனம் தான். ஷெட்யூல் 1 இதுவுமே ஷெட்யூல் 1 கீழே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் டால்பின் இந்த ப்ராஜெக்ட் பாத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி ப்ராஜெக்ட் டால்பின் இது வந்து 2016 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பை நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. ஸோ நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, அந்த கங்கை நதியை வந்து கிளீன் பண்றதுக்கான ஒரு மிஷன் தான் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. இது கீழே வந்து 2014 ப்ராஜெக்ட் டால்பின் சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ்.
ஸோ இது வந்து இந்த நேஷனல் மிஷன் கிளீன் கங்கா கீழே நேஷனல் மிஷன் கிளீன் கங்கா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP28 வந்து இப்போ துபாயில் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அப்போதான் இந்த குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து மொமெண்டஸ் ஸ்டெப் இன் குளோபல் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ரிவர் கன்சர்வேஷன் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. அந்த கங்கை நதியை வந்து பாதுகாக்கிறது. ஸோ பாதுகாக்கிறது அந்த குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ் சொல்லிட்டு நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா பத்தி பாத்துக்கோங்க. இது வந்து சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 கீழே 2011 வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்ம் ஆஃப் நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி NGRBA சொல்லக்கூடிய இது இந்த பாடி தான் இதோட இம்ப்ளிமெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. இந்த நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி வந்து எது கீழே கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே வந்து இது பண்ணாங்க. ஓகே, கான்ஸ்டியூட் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ். அடுத்து விக்சித் பாரத் அட் 2047 வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ப்ரொவைட் a பிளாட்ஃபார்ம் டு யூத் ஆஃப் தி கண்ட்ரி டு கான்ட்ரிபியூட் ஐடியாஸ் டு விஷன் ஆஃப் விக்சித் பாரத் அட் 2047. 2047க்குள்ள இந்தியா வந்து டெவலப்டு நேஷனா மாற்றணும் சொல்லிட்டு, அதாவது 2047ன்றது இந்திய சுதந்திரம் அடைஞ்ச 100 வருஷம் ஆச்சு. ஓகே, அந்த 2047க்குள்ள இந்தியா வந்து டெவலப்டு நேஷனா மாற்றணும். ஸோ டெவலப்டு நேஷனா மாற்றணும்னா முக்கியமா யூத்துக்கு வந்து நல்ல ஸ்கில் வந்து கொடுக்கணும். அதுதான் இந்த விக்சித் பாரத் 2047 வாய்ஸ் ஆஃப் யூத் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணி. அடுத்து திருத்தங்களுடன் 3 குற்றவியல் சட்ட மசோதாக்கள். ஓகே, அதாவது 3 குற்றவியல் சட்ட மசோதா பாத்தீங்கன்னா திருத்தங்களுடன் மாநிலங்களவையில் பாத்தீங்கன்னா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது சொல்றாங்க. இந்த குற்றவியல் மசோதா பத்தி 3 குற்றவியல் மசோதா பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுல வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட 3 மசோதாக்களை திரும்ப பெற்ற மத்திய அரசு திருத்தங்களுடன் புதிய மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்தது. இந்த 3 சட்டங்களை பத்தி நிறைய வந்து கான்ட்ரவர்சி வந்து வந்துச்சு. இந்த 3 பாத்தீங்கன்னா மக்களவையில இருந்து ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ணாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து மத்திய அரசு வாங்கிட்டு, ஸோ அதுல மூணு மசோதால திருத்தங்களுடன் திருப்பி வந்து மக்களவையில சமர்ப்பிச்சாங்க சொல்லிட்டு தாக்கல் செய்ய சொல்றாங்க. இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரதிய நியாய சம்ஹிதா, அதாவது இந்திய தண்டனை சட்டம் 1860 ரீப்ளேஸ் பண்றது இந்த பாரதிய நியாய சம்ஹிதா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 ரீப்ளேஸ் பண்றதுதான் இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா. அதே மாதிரி இந்திய சாட்சிய சட்டம் 1872 ரீப்ளேஸ் பண்றது பாரதிய சாட்சிய அதிநியம். இந்த 3 குற்றவியல் சட்ட மசோதாக்களை வந்து இது பண்றாங்க. மசோதா வந்து மக்களவையில தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த 3 மசோதா பத்தி பாத்துக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் அது. மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்துக்கு தேசிய விருது. ஓகே, ஸோ தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த செயல்பாட்டுக்கான தேசிய விருதை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் சொல்றாங்க. தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் 1994 தொடங்கப்பட்டது. ஓகே, இந்த அமைப்பின் சார்பில் HIV மற்றும் எய்ட்ஸ் தடுக்கும் சேவைகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன சொல்றாங்க. அப்ப இது ஃபவுண்ட் பண்ண ஆர்கனைசேஷனோட அதே மாதிரி எந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து தேசிய விருது கொடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 1994 இது வந்து தொடங்கப்பட்டுச்சு. HIV மற்றும் எய்ட்ஸ்க்கு தடுக்கும் சேவைகளை வந்து இந்த அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி வருகின்றது சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாடு வந்து டெல்லியில வந்து பிரதமர் தொடங்கி வைத்தார். ஓகே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாடு டெல்லியில் பிரதமர் தொடங்கி வைத்தார். ஸோ டெல்லி வந்து நான் வச்சுக்கோங்க, டெல்லியில நடைபெற்றுச்சு. அடுத்து 2040க்குள் இந்திய விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்பும் திட்டம். ஸோ இஸ்ரோ தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இஸ்ரோ தலைவர் இதுல 3 திட்டத்தை பத்தி பேசியிருக்காரு. ஒன்னு வந்து ஆதித்யா L1 திட்டம், இன்னொன்னு வந்து ககன்யான் திட்டம், இன்னொன்னு வந்து தேசிய விண்வெளி தினத்தை பத்தி பேசியிருக்காரு. அதே மாதிரி இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்களை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆதித்யா L1 அப்படின்னா இந்த சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவில் இருந்து கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் 5 ஆண்டுகள் செயல்முறையில் இருக்கும் சொல்றாங்க. ஓகே, பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லக்ராஜியன் பாயிண்ட் என்னும் பகுதியில் ஆதித்யா L1 விண்கலம் ஜனவரி மாதம் நிலைநிறுத்தப்பட உள்ளது. லக்ராஜியன் அது சூரியனை வந்து பிடிக்கிறது அந்த ஆதித்யா L1. அது வந்து லக்ராஜியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு L1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுல நிலைநிறுத்துவதுதான் இந்த ஆதித்யா L1ஓட முக்கியமான நோக்கம். அங்கிருந்து சூரியனின் வெப்பச்சூழல், காந்தப்புலன் உள்ளிட்டவைகளை குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும். சூரியனின் வெப்பச்சூழல், காந்தப்புலன், அந்த சூரியன் காந்தப்புலன் இதுல எல்லாத்தையும்
குறிச்சு ஆராய்ச்சி பண்றதுதான் ஆதித்ய எல்வன். அதுக்கடுத்து ககன்யான் திட்டத்தை பத்தி பேசியிருக்காரு. விண்ணுக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டத்தின் மூலம் 2 முதல் 3 வீரர்கள் கொண்ட குழு பூமியின் தாழ்வட்ட பாதையில் 3 நாட்கள் பயணிக்க உள்ளனர். ஸோ அடுத்து இந்த விண்ணுக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். இது பாத்தீங்கன்னா 2 முதல் 3 மணி வீரர்கள் பாத்தீங்கன்னா முழு பூமியின் தாழ்வட்ட பாதையில் 3 நாட்கள் பயணிக்க உள்ளதாக இந்த இஸ்ரோ குறிப்பிட்டிருக்காரு. பயணம் முடித்து அவர்கள் பூமிக்கு பாதுகாப்பு திரும்புவதே இந்த ககன்யான் திட்டத்தின் நோக்கம்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆதித்ய எல்வன்னா என்ன, ககன்யான் திட்டம்னா என்னன்னு பாத்துக்கோங்க. அது மாதிரி தேசிய விண்வெளி தினம் நம்மளுக்கு தெரியும். சந்திராயன் 3 பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 அப்ப வெற்றிகரமா என்ன தென் துருவ பகுதியில் விக்ரம் லேண்டர் தரையிறக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 23. ஓகே, அந்த ஆகஸ்ட் 23 பிரதமர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா தேசிய விண்வெளி தினம் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த தேசிய விண்வெளி தினம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்களை பத்தி இஸ்ரோ சேர்மன் பேசியிருக்காரு. என்னன்னா வெள்ளி, செவ்வாய் போன்ற கிரகங்களில் ஆய்வு மேற்கொள்வதற்கான விண்கலங்கள் விரைவில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. அதே மாதிரி 2035க்குள் இந்தியாவுக்கான பிரத்யேக விண்வெளி மையம் அமைக்க பிரதமரால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்தியாவுக்கான பிரத்யேக விண்வெளி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கு தனி ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035க்குள்ள அமைக்கிறதா பிரதமர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. அதே மாதிரி 2040க்குள்ள இந்தியாவில் இருந்து முதல் முறையாக நிலவுக்கு விண்வெளி வீரர்கள் அனுப்பும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் இந்தியா இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள். 2040க்குள்ள விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புவது, அது மாதிரி 2035க்குள்ள இந்தியாவுக்கு பிரத்யேக விண்வெளி மையம் அமைக்கிறது. ஸோ இதை பார்த்துக்கோங்க, எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா மாநிலங்களில் நிறைவேற்றம்னு சொல்றாங்க. ஓகே, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர்கள் ஆகியோரது நியமனம் பணி நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களில் ராஜ்யசபால நிறைவேற்றப்பட்டு சொல்றாங்க. இந்த பில்லை பத்தி நல்லா பாத்துக்கோங்க. தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள் நியமனங்களை பொறுத்தவரை தற்போது மத்திய அரசு முடிவெடுத்து வருகிறது. ஸோ மத்திய அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்டோடு சேர்த்து பிரசிடென்ட் மட்டுமே இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணலாம், எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனா இந்த மசோதா படி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஒரு செலக்ஷன் கமிட்டி, தேர்தல் மற்றும் தேர்வு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய செலக்ஷன் கமிட்டி பேஸ் பண்ணி பிரசிடென்ட் அவங்கள்ட்ட கேட்டுதான் எலெக்ஷன் கமிஷனை என்ன பண்ண முடியும், அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த செலக்ஷன் கமிஷன்ல யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பில்ல சொல்லியிருக்காங்க, மசோதால சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சேர்பர்சனா இருப்பாரு. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனியன் கேபினட் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ற ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்துதான் ஒரு செலக்ஷன் கமிட்டி. அந்த செலக்ஷன் கமிட்டியை கேட்டுதான் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும், எலெக்ஷன் கமிஷனருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் சொல்றாங்க. மசோதாவில் சட்ட திருத்தம் மூலம் ஊதியம் தொடர்பான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி காலத்தில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டது. 3 விஷயத்தை பேசுறாங்க. தேர்தல் ஆணையரை பத்தி நியமிக்கிறது பேசுறாங்க, அதே மாதிரி ஊதியம் தொடர்பாக பேசுறாங்க, மாற்றங்கள் குறித்து இது மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதவி 2 தலைமை தேர்தல் ஆணையர் பதவி காலத்தில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கவும் இந்த மசோதா என்ன பண்ணும், வழிவகை செய்யப்பட்டிருக்கு சொல்லிட்டு 3 பாயிண்ட் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த மசோதா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. அடுத்து 74% இந்தியன்ஸ் could not afford healthy diet in 2021 ரிப்போர்ட். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. 74% இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்த்தி டயட், அதாவது சத்தான உணவு கொடுக்கறது இல்ல, உட்கொள்றது இல்ல சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, more than 74% of Indians could not afford healthy diet in 2021. 2021 ஆண்டு பாத்தீங்கன்னா 74% இந்தியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி டயட் எடுத்துக்கல. ஓகே, சத்தான உணவு எடுத்துக்கல. இதை யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன், யூஎன் கூடிய FAO அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ரைசிங் ஃபுட் காஸ்ட் இஸ் நாட், அதாவது ஒரு உணவோட விலை கூடிடுச்சுன்னா அந்த இன்கம், அவங்க சம்பாதிக்கிற காசு கூடணும். ஆனா இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, உணவு விலை கூடுச்சுன்னா அவங்க இன்கம் அப்படியே தான் இருக்கு, உணவு விலை மட்டும் தான் கூடுது. அப்ப இன்கம் அப்படியே இருக்க, இன்கம் அவங்களோட சம்பாத்தியம் கூடல அப்படின்னா அந்த உணவு வாங்க முடியாது. ஸோ அதனாலதான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 16.6% பாத்தீங்கன்னா அண்டர் நரிஸ்டா இருக்காங்க. ஓகே, அண்டர் நரிஸ்ட் அப்படின்னா நியூட்ரிஷன், அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 31.7% குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஸ்டண்டட் குரோத் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டண்டட் குரோத் அதாவது 5 வயது கீழ் உள்ள 31.7% குழந்தைகள் ஸ்டண்டட் குரோத்தா இருக்கான்னு சொல்றாங்க. ஸ்டண்டட் குரோத் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா புவர் மாட்டர்னல் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ மாட்டர்னல் அப்படின்னா இந்த இடத்துல மதர், ஓகே, அம்மா,
ஸோ அம்மாவுக்கு வந்து நல்ல உணவு இருந்தால் தான் குழந்தைக்கு வந்து நல்ல உணவு வரும். ஸோ அம்மாவுக்கு நல்ல உணவு இல்லாததான் இதுக்கு இந்த ஸ்டண்டர்ட் growth அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னெடிகேட் இன்ஃபன்ட் அண்ட் யங் சைல்டு ஃபீடிங் ப்ராக்டிசஸ். ஸோ இப்போ தாய்ப்பால் கொடுக்குறது. ஸோ அம்மா வந்து ஹெல்த்தியா இருந்தால் தான் தாய்ப்பால் குழந்தைங்க வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியும். இந்த இடத்துல அம்மாவே ஹெல்த்தியா இல்லைன்னா அம்மாவே சத்துணவு சாப்பிடலன்னா இப்படி குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியும். இதுவுமே ஒரு ரீசன் சொல்றாங்க. அதான் ஸ்டண்டர்ட் growth சொல்றாங்க. அண்ட் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் இன்டராக்டிங் வித் வெரைட்டி ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். ஓகே, அம்மாக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா பிறக்க போற குழந்தைக்கும் அந்த நோய் வந்து தாக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டண்டர்ட் growthன்னு சொல்றாங்க. இது வந்து 31.7% வந்து குழந்தைகளுக்கு வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேஸ்டிங் வேஸ்டிங் அப்படின்னா ஹைட்டுக்கு ஏத்தாப்புல வெயிட் இருக்காது. ஸோ அவர் வந்து நான் 80 கிலோ இருப்பாருன்னா அந்த 80 கிலோவுக்கு ஏத்தாப்புல வெயிட் வந்து இருக்காது, குட்டையா இருப்பாரு. ஒன்னும் ஹைட் இருந்தா வெயிட் இருக்காது, வெயிட் இருந்தா ஹைட் இருக்காது. ஸோ அதுதான் வேஸ்டிங்னு சொல்றாங்க. இது வந்து 18.7% வந்து இந்தியாவில் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 53% உமன், ஓகே, பெண்கள் வந்து 53%, 15 முதல் 49 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அனேமியா ரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்காங்க 53%. அதே மாதிரி 1.6% 1.6% பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ். ஓகே, அடல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி அப்படின்னா அதிக எடை உள்ளது. ஸோ அதிக எடை உள்ளவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1.6% வந்து இருக்கான்னு சொல்றாங்க. அதே மாதிரி இளைஞர்கள் சொல்றாங்க அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரிப்போர்ட் வந்து WHO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அம்ரித் டெக்னாலஜி. ஸோ அம்ரித் டெக்னாலஜி வந்து IIT மெட்ராஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அம்ரித் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமூவிங் அர்சனிக் மெட்டல் அயன்ஸ் ஃப்ரம் வாட்டர். ஸோ தண்ணியில உள்ள அர்சனிக். ஸோ தண்ணியில வந்து அர்சனிக் ரொம்ப இருந்தா அது தண்ணி வந்து ரொம்ப தீங்கானதுன்னு அர்த்தம். உடலுக்கு வந்து என்ன பண்ணும், உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறது இந்த அர்சனிக் அண்ட் மெட்டல் அயன் ஃப்ரம் வாட்டர் டு அட்லீஸ்ட் வாட்டர் குவாலிட்டிஸ். ரெண்டையும் ரிமூவ் பண்றது இந்த அம்ரித் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இது வந்து நானோ ஸ்கேல் அயன் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இதை டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இது வந்து இது பண்ணிருக்காங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அர்சனிக் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. தண்ணீர் அர்சனிக் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது சூட்டபிள் ஃபார் போத் டொமஸ்டிக் கம்யூனிட்டி லெவல் வாட்டர் பியூரிஃபிகேஷன் சொல்றாங்க. ஓகே, ஸோ டொமஸ்டிக் அப்படின்னா வீட்டு உபயோகத்துக்கு தேவைப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனி ஏதாச்சும் கம்பெனில வந்து வாட்டர் பியூரிஃபையர் வச்சுக்காங்க, அதுக்குமே இது வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. இது வந்து என்ன இது கீழே டெவலப் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷனோட ஒரு நோக்கத்துக்கு கீழே வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த ஜல்ஜீவன் மிஷன் பாத்தீங்கன்னா 2019 லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் சேஃப் அண்ட் சஃபிஷியன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் த்ரூ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த டேப் கனெக்ஷன் பைப் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் அது எப்படி இருக்குன்னா சேஃப் அண்ட் சஃபிஷியன்டா இருக்கணும். அது எப்பனா 2024 கூட அச்சீவ் பண்றது அந்த ஜல்ஜீவன் மிஷன் சொல்றாங்க. இது வந்து 2019 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ ஜல்ஜீவன் மிஷன் வந்து ரொம்ப முக்கியமான மிஷன் இது ஸ்கீம். இது வந்து பார்த்தோம். அடுத்து உமன் ரிசர்வேஷன் இன் லெஜிஸ்லேஷன். ஓகே, ஸோ பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் இன்ட்ரோடியூஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் 2023 டு ரிசர்வ் 33% ஆஃப் சீட்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி ஃபார் உமன். ஓகே, இப்போ வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். நேற்று வீடியோ பார்த்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 370 வந்து ரத்து பண்ணது வந்து சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணது செல்லும் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் 30 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சட்டசபை தேர்தலுக்கு 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் செகண்ட் அமெண்ட்மெண்ட் பில் சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி பில் அப்படின்னு சொல்லக்கூடிய 2023 வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில 33% வந்து சீட் வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்படும் சொல்லிட்டு அந்த பில்லும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பில்லுக்கு பேர் நரிசக்தி வந்தன் அபியான் 2023 அதுதான். ஓகே, அது வந்து இந்த பில்லு தான் ரீசெண்டா பாஸ் பண்ண. இதுக்குன்னா 33% வந்து உமனுக்கு வந்து ரிசர்வேஷன், பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி. ஸோ மாநில சட்டசபையிலையும் அதே மாதிரி மக்களவையிலையும் அந்த 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரதா அந்த நரிசக்தி வந்தன் அபியான் 2023 மசோதா. இது வந்து பாத்துக்கோங்க. இது எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.